ஹாய்டா கண்ணா, உங்கள் ஜெய் சார் சாய் பிரில்லியன்ட் அகாடமிலேருந்து. ஸோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா 10th ஸ்டாண்டர்டில் எவ்வளோ மார்க் எடுத்தா என்ன குரூப் எடுக்கலாம். ஸோ இப்போ நம்ம லாஸ்ட் டைம் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ பசங்களை கேட்டு தான் நீங்கள் குரூப்பை செலெக்ஷன் பண்ண சொல்லியிருந்தேன். ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் அதுதான். அப்போ இந்த வீடியோ எதுக்கு சார் போறீங்க கேட்பீங்க. ஸோ அதுக்கு என்ன ரீசன் கேட்டீங்கன்னா, முழுக்க சப்போஸ் அந்த பையனுக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருந்தாலோ இல்லை உங்களுக்கு எதனா ஒரு குழப்பம் இருந்தாலோ அந்த எதை வச்சு அடுத்த ஆப்ஷன் நீங்க எதுக்கிட்ட போனா திருப்பி தேர்ட் பார்ட்டி கிட்ட போகாதீங்க, வெளியாள் கிட்ட யாருக்கிட்ட கேட்காதீங்க தயவுசெய்து. அதுக்கு என்ன காரணம், திருப்பி அவங்க குழப்பி தான் விடுவாங்க. ஸோ அதெல்லாம் அதை அவாய்ட் பண்ணிடுங்க. ஆல்மோஸ்ட் அந்த வீடியோ பத்தி நான் போட்டுட்டேன் ஆல்ரெடி. ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போனா, அடுத்த ஆப்ஷன் என்ன சார் கேட்டீங்கன்னா மார்க். ஸோ உங்க பையன் எடுக்க போற உண்மையான 10th ஸ்டாண்டர்ட் எடுக்க போற மார்க் பேஸ் பண்ணி நீங்க குரூப்பை செலக்ஷன் பண்ண முடியும். ஓகே. ஸோ நீங்க படிக்க இருந்த பேட்டர்ன் வேற, இப்ப இருக்கிற பேட்டர்ன் வேற. நீங்க ஒரு மார்க் எடுத்து ஸ்கூலுக்கு போனீங்கன்னா 250 மார்க் எடுத்தா கூட அவங்களுக்கு சயின்ஸ் குரூப் கொடுத்துறாங்க. ஆனா நீங்க உண்மையே சொல்லுங்க, நீங்க படிக்க சொன்னா 250 மார்க் எடுத்தா உங்களுக்கு சயின்ஸ் குரூப் கொடுத்தாங்களா? கிடையாது. ஓகே. சோ என்ன ரீசன்னா, அப்போ ஃபர்ஸ்ட் ஹையஸ்ட் குரூப்பா சயின்ஸ் குரூப்பா இருந்தது, நிறைய வாண்டட் இருந்தது. சோ நல்லா படிக்கிற பசங்க மட்டும் தான், நிறைய மார்க் எடுக்கிற பசங்க மட்டும் தான் அந்த குரூப் கொடுத்தாங்க. ஆனா இன்னைக்கு டேட்ல மார்க் கம்மியா இருந்தாலும் சயின்ஸ் குரூப் தான் கொடுக்குறாங்க. என்ன ரீசன்னா, எல்லாருமே காமர்ஸ் குரூப்பை நோக்கி தான் போறாங்க. ஸோ காமர்ஸ் குரூப் எந்த ஒரு காலகட்டத்தில் அழியாது. ஸோ எங்கன்னா ஒரு அக்கௌண்ட்ஸ் வேலை கண்டிப்பாக கிடைக்கும், அதனால அந்த வேலைக்கு போயிடலாம்னு சொல்லிட்டு எல்லாருமே காமர்ஸ் குரூப் போனதால கம்மியா மார்க் எடுக்கிறவங்களுக்கு சயின்ஸ் குரூப் கொடுக்குறாங்க. டஃப்பான இருக்கிற குரூப், ரொம்ப கஷ்டமான குரூப், அவன் ஆல்ரெடி வீக்கா இருக்கிறான். 10th ஒரு 250 எடுக்கிற பையன் எந்த ரேஞ்சில் இருப்பான் உங்களுக்கு தெரியும், அவனுக்கு சயின்ஸ் குரூப் கொடுக்குறாங்க. இது என்ன லாஜிக்கே எனக்கு தெரியல. கேட்டா அந்த சீட்டை ஃபில் பண்ணோம் கவர்மெண்ட், அது மெயினா கவர்மெண்ட் ஸ்கூல்ல இந்த செய்யறாங்க. இது சில ஸ்கூல்ல, ஓகே, அந்த எல்லா ஸ்கூலும் கிடையாது, சில ஸ்கூல்ல பண்றாங்க. சோ இது என்ன, இதை கம்பல்சரி எல்லாரும் அவாய்ட் பண்ணும் பேரண்ட்ஸ். ஓகே, இதை மட்டும் கொஞ்சம் யோசிங்க. 250 மார்க் எடுக்கிறனால சயின்ஸ் குரூப் படிக்க முடியுமா? இருக்கிற கஷ்டமான குரூப் அந்த குரூப் தான். சோ அதை போய் எடுத்து அவன் எப்படி படிப்பான்? லைஃப்ல எப்படி சைன் பண்ண முடியும்? அவங்க கணக்கு காட்டுறதுக்காக இந்த குரூப் எடுத்துக்கோ, இந்த குரூப் தர நீ எடுத்துக்கோன்ற. நீங்களும் சயின்ஸ் குரூப் கொடுக்குறாங்க, ஃபர்ஸ்ட் குரூப் கொடுக்குறாங்க, அந்த ஃபர்ஸ்ட்னு ஒரு வார்த்தை கவுச்சு கேட்டோடனே அப்படியே நீங்க அப்படியே மயந்து போயிடுறீங்க. சோ ஓகே, அதனால அது வேல்யூஷன் இருக்குதா இல்லையா, அவனால படிக்க முடியுமா படிக்க முடியாதா, ஒரு நிமிஷம் யோசிங்க, வேற ஒண்ணும் கிடையாது. ஓகே. சோ இப்போ எதை பேஸ் பண்ணா மார்க் வச்சு நம்ம பார்க்க போறோம். சோ மார்க் எப்படி எடுக்கிறானோ அதுக்கேற்ற மாதிரி குரூப்பை நீங்க செலக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு கன்ஃபியூஷனா இருந்ததுன்னா மார்க் வச்சு பண்ணுங்க. எதுக்காக சொன்னா, சப்போஸ் உங்களை அந்த பையன் கூட ஏமாத்தலாம். பிடிச்சி எனக்கு ஃப்ரெண்டு பிடிச்சிருக்கும், ஃப்ரெண்டு பிடிச்ச குரூப் அவன் எடுப்பான், அவன் படிக்கிறான்னு சொல்லி நானும் அதே குரூப் படிக்கிற சொல்லி உங்களை ஏமாத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால இந்த ஒரு இதை நீங்க பாத்துங்க, அவன் என்ன மோட்டிவ்காக இந்த குரூப் கேட்கறான் பாத்துங்க. அப்படி இல்லை உங்களுக்கு கன்ஃபியூஷனா இருந்து அவனுக்கும் கன்ஃபியூஷனா இருந்ததுன்னா 100% அவன் எடுக்க போற மார்க்கை வச்சு நீங்க கொடுக்கலாம். ஓகே, நீங்க எல்லாரும் நம்ம சாய் பிரில்லியன்ட் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. அப்போதான் எங்க வீடியோஸோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். அதுக்கப்புறமா எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அப்போதான் நாங்க உங்களோட பசங்களோட லைஃபை எல்லாரும் லைக் பண்ற மாதிரி மாத்துவோம். உள்ள போலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, மார்க் பேஸ் வச்சு தான் அடுத்த ஆப்ஷன் மார்க் பேஸ் வச்சு நீங்க செலக்ஷன் பண்ணோம். அதுக்கு என்ன பண்ணணும்னா, ஸ்டேட் போர்டு ஸ்டூடெண்ட்ஸா இருந்தானா 450 above அண்ட் சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸா இருந்தா 430 above இருந்தா மட்டும்தான் பயோ மேக்ஸ் நீங்க எடுத்து கொடுக்கணும். இதுக்கு என்ன சார் ரீசன்? பயோ மேக்ஸ் ஏன் சார் 450 above எடுத்துட்டு பாக்குறீங்க? 250 எடுத்தாலே எங்க ஸ்கூல் கொடுத்துறாங்க சார் அப்படின்னா உங்க பையனுக்கு தான் அது ஆபத்தா போய் முடியும் தவிர அவங்களுக்கு கிடையாது. அதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுங்க. ஓகே. ஸோ இப்போ பயோ மேக்ஸ் எதுக்கு சார் 450 கேட்குறீங்க சார்? இதுக்குன்னா கண்டிப்பா இது ஆர்டா தான் இருக்கும், ரொம்ப டஃபா தான் இருக்கும். 10th சயின்ஸ் மார்க்கை வச்சு மட்டும் முடிவு பண்ணாதீங்க சயின்ஸ் குரூப் எடுத்தலான்னு. முட்டாள்தான வேலை அது. ஸோ என்ன ரீசன் கேட்டீங்கன்னா, 10th சயின்ஸ் வேற, +1 +2 சயின்ஸ் வேற. கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ்லாம் அவ்வளோ டஃபா இருக்கும். 10th படிச்ச சயின்ஸுக்கும் அதுக்கு சம்பந்தமே இருக்காது. ஸோ தயவுசெய்து முன்னாடி படிச்ச பசங்கிட்ட போய் கேளுங்க. ஓகே, சயின்ஸ் கெமிஸ்ட்ரி 10th சயின்ஸும் இந்த சயின்ஸும் ஒன்னாப்பா, என் பையன் சயின்ஸ்ல above 90 எடுத்துக்கிறான்பா, அவனை சயின்ஸ் குரூப் எடுக்க வைக்கலாமாப்பா அப்படின்னு கேளுங்க. அவன் கண்டிப்பா முடியாதுன்னு. ஏன்னா அது மாதிரி அவங்க பாதிக்கப்பட்டிருப்பாங்க. ஸோ அதுக்கு என்ன ரீசனா, இதான் ரீசன், வேற ஒன்றும் இல்லை சார். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, இப்போ இந்த பயோ மேக்ஸ் எடுத்தா என்னென்ன படிக்கலாம்.
சும்மா ஒரு இன்ட்டு கொடுல தனியாக உங்களுக்கு அது ஒரு இது நான் ஒரு வீடியோ போகிறேன் உங்களுக்கு. ஸோ இப்போ நம்ம என்ன இன்ட்டுக்குன்னா நீட்டு படிக்கலாம், ஜேஇ பண்ணலாம். சார் நீட்டில் வந்து கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸு, மேக்ஸ், இது பயாலஜி மட்டும் தான் சார் வரும், மேக்ஸ் சம்பந்தமே இல்லையே சார், அதை வச்சு நான் என்ன சார் பண்ண போகிறோம், மேக்ஸ் என்ன ஏன் சார் எடுக்க சொல்கிறீங்க அப்படின்னு ரீசன் கேட்டிங்கன்னா, ஃபிசிக்ஸாக இருக்கட்டும் கெமிஸ்ட்ரியாக இருக்கும் முழுக்க முழுக்க மேக்ஸ் உள்ளே வரும்க்கண்ணா. மேக்ஸ் நாலேஜ் இல்லாமல் ஃபிசிக்ஸ் உங்களால் பண்ண முடியாது. +1 +2 மேக்ஸ் உங்களுக்கு தேவைப்படும், இது இல்லாமல் பேசிக் மேக்ஸ் உங்களுக்கு தேவைப்படும். ஸோ மேக்ஸ் நாலேஜ் இல்லாமல் ஃபிசிக்ஸில் நீங்கள் மார்க்கு ஸ்கோர் பண்ண முடியாது. எதில் கேட்டிங்கன்னா நீட்டில். அப்ப அதுக்காக உங்ககிட்ட மேத்ஸ் இருந்தா நல்லது. ரெண்டாவது இன்னொரு ரீசன் என்ன கேட்டீங்கன்னா, சப்போஸ் உங்களுக்கு நீட்ல சக்சஸ் ஆகல, மெடிக்கல் உங்களுக்கு கிடைக்கலனா நீங்க இன்ஜினியரா போறதுக்கு மெயின் வாய்ப்பு இந்த மேத்ஸ் உங்களை காப்பாற்றும். சோ அடுத்து பார்த்தா டாப்பஸ்ட் எக்ஸாம் பார்த்தா ஜேஇ எக்ஸாம். சோ ஜேஇ எக்ஸாம்க்கு வந்து உங்களுக்கு பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ் தான் வரும். ஓகே, ரெண்டு எக்ஸாம் நீங்க எழுதுறதுக்கு ரெடியா இருந்தீங்கன்னா இந்த குரூப் ரெண்டுமே நீட்டும் உங்களுக்கு பெரிய எக்ஸாம் தெரியும், உங்களுக்கு ஜேஇயும் பெரிய எக்ஸாம். ஸோ ரெண்டு பெரிய எக்ஸாம் எழுதும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணனா 450 எடுத்தவங்க மட்டும்தான் சக்ஸஸ் ஆக முடியும். என்ன ரீசன் கேட்டால் அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு 10th ஸ்டாண்டர்டில் 450 எடுக்கிறான்னா அவன் 100% ஆர்டர் பண்ணியிருப்பான், இன்ட்ரெஸ்டோட படிச்சிருப்பான், புரிஞ்சு படிச்சிருப்பான், படிப்போட அருமை தெரிஞ்சு படிச்சிருப்பான், வீட்டு கஷ்டம் நஷ்டம் எல்லாத்தையும் உணர்ந்து படிச்சிருப்பான். ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸாக தான் அந்த அளவுக்கு அவங்க இன்வால்மெண்டோட இருந்தால் மட்டும்தான் எஜுகேஷனில் அவன் அந்த அளவுக்கு இன்வால்மெண்ட் இருந்தால் மட்டும்தான் இந்த எக்ஸாமை அவன் கிளியர் பண்ண முடியும். அப்போ வந்து அந்த குரூப் அந்த ரெண்டு எக்ஸாம் கிளியர் பண்ண இந்த குரூப் தான் எடுக்கணும். ஸோ இது இல்லைனா திஸ் ஆர் திஸ் மாதிரி, இது இல்லைனா இதில் சக்ஸஸ் பண்ணலாம், இது முடியலனா அதை சக்ஸஸ் பண்ணலாம். ஸோ ஒரு நல்ல லைஃப் அவங்களுக்கு கிடைக்கும். 250 எடுத்த ஸ்டூடெண்ட்ஸை கொஞ்சம் நினச்சி பாருங்க, 250 எடுத்து இந்த குரூப் கொடுக்குறாங்க, நீட் எக்ஸாமில் சக்ஸஸ் பண்ண முடியுமா அவனால? வாய்ப்பே இல்லை, வாய்ப்பே கிடையாது. ஜேஇலாம் நினச்சி கூட பார்க்க முடியாது. நீட்டை விட 2 மடங்கு டஃப்பான எக்ஸாமு ஜேஇ எக்ஸாம். ஸோ வாய்ப்பே கிடையாதுண்ணா. ஓகே, சரி இப்போ அடுத்து போகலாம். அதே ஸ்டேட் போர்டு வந்து 400லேருந்து 450 எடுத்தாலோ இல்லைன்னா சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 350லேருந்து 430 வரைக்கும் எடுத்தா அவங்க என்ன செய்யலாம்? ஸோ பியூர் சயின்ஸ்னு ஒன்று இருக்குது. பியூர் சயின்ஸில் என்ன பார்த்தீங்கன்னா அவங்க என்ன செய்யறாங்கன்னா வெறும் மேக்ஸ் இல்லாமல் சயின்ஸ் மட்டும் இருக்கும். பயாலஜி வந்து 2ஆக ஸ்பிளிட் பண்ணுவாங்க, ஜுவாலஜியும் அண்ட் பாட்னியாக வந்து ஸ்பிளிட் பண்ணிடுவாங்க. ஸோ அதுதான் பியூர் சயின்ஸ். இது இல்லாமல் 2-3 ஸ்கூல் வாரம் ஆர்டர் வச்சிருப்பாங்க, மேபி அது இருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு பியூர் சயின்ஸ் அதுதான் உங்களுக்கு. ஓகே, ஸோ அப்போ அடுத்தது என்ன செய்யலாம்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ். அப்படி இல்லைன்னா ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, மேக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்கிற மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ எனக்கு சயின்ஸே இருக்குது, பயாலஜியே வேண்டாம் சார் அப்படி சொல்கிறவங்க இதை எடுத்துக்கலாம். இல்லை நான் பியூர் சயின்ஸ் படிக்கிறேன் சார், எனக்கு மேக்ஸே வராது சார், நான் வந்து நீட் எழுதணும் ஆனால் எனக்கு மேக்ஸ் வராது அப்படி ஃபீல் பண்றவங்க இதை நீங்க எடுக்கலாம். பியூர் சயின்ஸ் எடுக்கணும், நீட் எழுதலாம், வாய்ப்பு இருக்குது, உங்களுக்கு எலிஜிபிலிட்டி உண்டு. பட் அது கிளியர் பண்ண முடியுமா எனக்கு தெரியல. என்ன ரீசனா, மேக்ஸ் நாலேஜ் இல்லாம கஷ்டம், கொஞ்சம் கஷ்டம். ஆர்டர் பண்ணா கிடைக்கும், ஆர்டர் பண்ணா எல்லாராலும் முடியும். நீங்க எப்படிப்பட்ட தெரியாது, நீங்க அதுக்கு தகுந்த ஆர்டர் பண்ணி படிச்சுக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இது வந்து ஜேஇ எக்ஸாம் மேக்ஸ் இருக்கும் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்கும், உங்களுக்கு கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ் இருக்கும். ஸோ அது ஜேஇ எக்ஸாம் நீங்கள் எழுதலாம். ஸோ அப்படின்னா இன்ஜினியரிங் படிக்கலாம், அவ்வளோதான். நான் எங்கெல்லாம் ஜேஇ போனால் அவங்களாம் இன்ஜினியரிங் படிக்கலாம். அண்ணா யூனிவர்சிட்டி இன்ஜினியராக இருக்கட்டும், மற்ற காலேஜாக இருக்கட்டும், நீங்கள் இன்ஜினியரிங் படிக்கணும்னா நீங்கள் இதுதான் செலெக்ஷன் பண்ணி ஆகணும். ஓகே, ஒன்று இதை எடுக்கலாம் இல்லை இதை எடுக்கலாம். பியூர் சயின்ஸ் எடுத்தால் இன்ஜினியர் ஆக முடியாது, மேக்ஸ் கேட்பாங்க. ஸோ அது பண்ண முடியாது உங்களால். சரி, ஓகே கண்ணா, இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கும் வந்து இந்த இதுவும் படிக்கணும் சாதாரண விஷயம் கிடையாது, கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ் இருக்குது. அதனால தான் அவங்க வந்து இந்த மார்க் நான் கேட்குறேன். ஸோ 400 450 இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸை மட்டும் இந்த குரூப்பில் சேர்த்து விடுங்க. ஓகே, தயவுசெய்து எனக்கு திட்டாதீங்க. நான் உங்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்காக நான் இது சொல்லலை. இது அவன் கஷ்டப்படுவான், அவன் லைஃப்பில் சைன் பண்ண முடியாது. நீங்கள் எதுக்காக நினச்சி படிக்க வைக்கிறீங்களோ அதை சக்ஸஸ் பண்ண முடியாது, வாய்ப்பு இல்லை. ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். ஸோ அவன் 10th +1 ஒரு மிராக்கள் நடந்து அவன் புத்தி மாறி ரொம்ப ஆர்டர் பண்ணி ஒரு நல்ல கோச்சிங் சென்டர் போயோ பயங்கரமான ஒரு மிராக்கள் நடக்கணும், அவ்வளோதான், வேற எதுவும் கிடையாது. ஓகே, ஏன்னா அந்த அந்த குரூப் அந்த மாதிரி குரூப் நான் இவ்வளோ தூரம் பேசுறேன்னா அந்த சப்ஜெக்ட் அந்த அளவுக்கு வெயிட்டேஜ் இருக்குது, அதனால தான் நான் இவ்வளோ தூரம் பேசுறது உங்களுக்கு. சரி, ரைட், ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்டேட் போர்டு 350லேருந்து 400 வரைக்கும் எடுக்கிறோமா. அதே மாதிரி சிபிஎஸ்சி பார்த்தீங்கன்னா 300லேருந்து 380 வரைக்கும் எடுக்கிற பசங்க என்ன செய்யலாம் கேட்டீங்கன்னா 100% காமர்ஸ் குரூப் எடுக்கலாம்.
நான் என்ன பார்த்தா காமர்ஸ் குரூப்புக்கு இந்த மார்க்ஸ் இருந்தா போதும், இது நல்ல மார்க். இந்த மார்க்னா நான் சொல்றது எல்லாமே ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் பண்றதுக்காக தான். ஒரு டாக்டர் ஆகணும், ஒரு ஜேஇல பெரிய ஐஐடில போய் சேரணும். ஸோ பெரிய பெரிய விஷயத்துக்கு நான் பேசினுக்கிறேன். ஓகே. ஸோ இதே மாதிரி காமர்ஸ்ல நல்ல ஒரு சிஏ ஆடிட்டர் முடிக்கணும், சிஏ படிக்கணும்னா கண்டிப்பா அந்த ஸ்டூடெண்ட்ஸ் 350 400 எடுத்தானா அவன் சிஏ கிட்ட போக முடியும், சக்சஸ் பண்ண முடியும். ஒரே எக்ஸாம்ல 2 எக்ஸாம் எழுதி கூட அவன் பாஸ் கிளியர் பண்ண முடியும் அவனால. ஓகே. ஸோ அதுக்கு அதே தான் உங்களுக்கு சொன்னேன். ஸோ காமர்ஸ்லேயே வந்து 2 குரூப் இருக்குது. வித் மேக்ஸ், பிசினஸ் மேக்ஸ் மாதிரி வரும் சில பேருக்கு. இது காமர்ஸ் அண்ட் உங்களுக்கு கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் வரும். ஸோ இவங்க என்ன பண்ணலாம்னா இவங்களும் சிஏ பண்ணலாம், எழுதலாம். ஆனால் பட் சிஏல மேக்ஸ் வரும். ஸோ அதனால அவங்களுக்கு அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா எம்பிஏ படிக்கலாம் அவங்க. ஸோ எம்பிஏ படிக்கிறாங்கன்னா ஐடியா இருந்ததுன்னா நீங்கள் என்ன செய்யணும்னா காமர்ஸ் வித் கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் நீங்கள் எடுக்கணும். இல்லை சிஏ பண்ணலாம், வேற என்ன ஒரு இது ஏசிஎஸ் அது மாதிரி நீங்கள் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா காமர்ஸ் வித் மேக்ஸ் எடுத்தால் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். எந்த பேப்பர் கொடுத்தாலும் நீங்கள் பயப்பட தேவையில்லை. ஸோ ரைட், ஓகே. அடுத்து பாருங்க, ஸ்டேட் போர்டு சிபிஎஸ்சி. அவங்க வந்து 200 இருந்து 300 எடுக்கிற ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே. இவங்க வந்து நியாயமா பார்த்தா ஹிஸ்டரி குரூப் எடுக்கணும், பிஏ பிஎல் படிக்கலாம். ஓகே. இல்லைன்னா ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதலாம், கவர்மெண்ட் எக்ஸாம் வந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எந்த எக்ஸாம் கூட அவங்களால எழுத முடியும். ஸோ ஹிஸ்டரி குரூப் சாதாரண விஷயம் வச்சுக்காதீங்க. ஸோ ஹிஸ்டரி குரூப் நல்ல குரூப். கவர்மெண்ட் எம்ப்ளாயி ஆனா அவங்க இதை எடுத்தா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இவங்க கூட எழுதலாம் எல்லாருமே, ஆனா இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. இவங்களால கண்டிப்பா கிளியர் பண்ண முடியும். ஏன்னா ஹிஸ்டரி சம்பந்தப்பட்டதான் அவங்க வந்து கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் 6th ஸ்டாண்டர்ட்ல இருந்து 10th ஸ்டாண்டர்ட் இருக்கிற ஹிஸ்டரி சோஷியல் சயின்ஸ் தான் கேட்க போறாங்க. ஸோ அவன் டிகிரியில 3 வருஷம் ஹிஸ்டரி படிச்சானா அவன் ஃபுல் ஃபார்ம்ல இருப்பான், கண்டிப்பா சக்சஸ் பண்ண முடியும். ஓகே. ஸோ ஐஏஎஸ் ஆகட்டும் ஐபிஎஸ் ஆகட்டும் எந்த எக்ஸாம்னா அவன் எழுத முடியும். ஸோ அடுத்தது இப்போ பார்த்தீங்கன்னா சப்போஸ் எனக்கு அதெல்லாம் ஹிஸ்டரி குரூப் இல்லை சார் எங்கள் ஸ்கூலில், எனக்கு அது இன்ட்ரெஸ்ட் இல்லை சார், நான் வக்கீல் ஆக முடியல சார் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா பாலிடெக்னிக் அனுப்பிச்சிடுங்க. கைத்தொழில் சம்பந்தப்பட்டது எவ்வளோ பெஸ்ட் நல்ல குரூப்லாம் இருக்குது. பாலிடெக்னிக் சாதாரண வச்சுக்காதீங்க. இப்போ டிப்ளமா படிப்பாங்க, டிப்ளமா முடிச்சா இன்ஜினியரிங் போயிடலாம். ஸோ அவங்க அந்த வழியிலும் போகலாம். ஸோ பாலிடெக்னிக் சேர்த்து விட்டுலாம். ஓகே. இது எல்லாமே முழுக்க நீங்க நீங்க சக்சஸ் பண்ணணும்னா நீங்க நினைக்கிறது சக்சஸ் பண்ணா பண்ணி வைக்கலாம். ஏதோ ஒரு டிகிரி படிக்கட்டும், ஏதோ ஒரு குரூப் படிக்கணும், அது உங்க விருப்பம், வேற ஒன்னில பேரண்ட்ஸ். ஓகே. இதை மட்டும் பார்த்துங்க. இது இந்த மார்க் எடுக்கணும் கம்பல்சரி. இதை எடுத்து வச்சீங்கன்னா அவன் நினைச்சது செய்ய முடியும். ஓகே. சரி, எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா இதை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ இது அடுத்த வீடியோ நான் உங்களை மீட் பண்றோம்ல. பாய் டாக்கண்ணா.